இந்தியாவின் கடல்சார் துறையில் குறைந்த காலத்திலேயே ஆதிக்கம் செலுத்தும் பிரம்மாண்ட நிறுவனமாக வளர்ச்சியடைந்துள்ளது அதானி குழுமம். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. அப்சஸ் எனப்படும் அதானி போர்ட்ஸ் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனம் 1998 முதல் 2013 வரை குஜராத் உள்ளூர் துறைமுகத்தில் சாதாரண சரக்கு கையாளும் நிறுவனமாக அறியப்பட்டதுதான். முந்த்ரா துறைமுகத்துடன் சரக்கு கையாளுதலுக்கான சலுகை ஒப்பந்தம்தான் அதானி போர்ட்ஸுக்கு பிள்ளையார் சுழியாக அமைந்தது. பின்னர் முந்த்ரா துறைமுகத்தை ஆதிப்பூர் என்ற நகரத்துடன் இணைக்கும் தனியார் ரயில் பாதையை அதானி குழுமம் உருவாக்கியது. பின்னர் குஜராத்தில் உள்ள மற்றொரு துறைமுகமான ஹசீராவில் சரக்கு முனையத்தையும் அதானி குழுமம் ஏற்படுத்தியது. இந்நிலையில் 2014ஆம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றி குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதும் அதானி போர்ட்ஸ் நிறுவனமும் பான் இண்டியா துறைமுக ஆபரேட்டராக உருமாறியது. காரணம், இந்த காலகட்டத்தில்தான் முந்த்ரா ஆண்டுக்கு 10 கோடி டன்னுக்கும் மேற்பட்ட சரக்குகளை கையாளும் முதல் வணிக துறைமுகமாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஒடிசாவில் உள்ள தாம்ரா துறைமுகத்தை கையகப்படுத்தி ஆளுமையை விரிவுபடுத்த தொடங்கியது அதானி போர்ட்ஸ். பின்னர் கோவாவில் உள்ள மோர்முகாவோ மற்றும் காண்ட்லா முனையங்களிலும் வணிக நடவடிக்கைகளை தொடங்கியது. இதையடுத்து கேரளாவில் உள்ள விழிஞ்சம் துறைமுகத்தில் ஆழ்கடல் கொள்கலன் முனையத்தை உருவாக்க அதானி ஒப்பந்தம் செய்து கொண்டது. சென்னை அருகே உள்ள காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கையகப்படுத்த கொள்கை ரீதியான ஒப்பந்தமும் இந்த காலகட்டத்தில்தான் கையெழுத்தானது. 2021-2023 காலகட்டத்தில் அதானி போர்ட்ஸின் வளர்ச்சி விகிதம் பெரும் உச்சத்தை எட்டியது. ஆந்திராவின் கிருஷ்ணபட்டினம், கங்காவரம் துறைமுகங்கள் மற்றும் மகாராஷ்டிராவின் திகை துறைமுகம் ஆகியவை அடுத்தடுத்து அதானி வசமாகின. மேற்கு வங்காளத்தில் ஹல்தியா துறைமுகத்துடன் இயந்திரமயமாக்கலுக்கான சலுகை ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதே மாநிலத்தில் உள்ள தாஜ்பூரில் புதிய துறைமுகம் அமைக்கவும் அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. இவை தவிர வெளிநாடுகளின் துறைமுகங்களிலும் தனது ஆளுமையை விரிவாக்கிய அதானி போர்ட்ஸ் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் முனையம் அமைப்பதற்கான இலங்கை அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா துறைமுகத்தில் குறிப்பிட்ட அளவு பங்குகளையும் அதானி தன்வசமாக்கிக் கொண்டுள்ளது. சமீபத்தில் ஒடிசாவின் கோபால்பூர் துறைமுகத்தையும் அதானி போர்ட்ஸ் நிறுவனம் கைப்பற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக மேற்கு கடற்கரையில் குஜராத்தின் முந்த்ராவில் இருந்து கிழக்கு கடற்கரையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா வரை தனது ஆதிக்கத்தை தொடர்கிறது அதானி போர்ட்ஸ். அனைத்து கடல்சார் மாநிலங்களிலும் ஆளுமை செலுத்தி வருவதால் 10 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள துறைமுகங்களில் சுமார் 28% அதானி போர்ட்ஸ் கட்டுப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.